ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா கடனா இது ஃபினிஷ் அப்படின்னு நினைப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமையாக அது interesting. I have to implement this 7 skills. Okay, especially ma'am storytelling section, voice modulation, and then face reaction, emotional. Everything is I like it very much. Definitely, இந்த கிளாஸ்ல உள்ள எல்லா கண்டென்ட்டுமே என்னோட பிள்ளைங்களுக்கு அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சொன்ன லெசன் பிளான் மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது மேம். 2 சப்ஜெக்டை கொலாபரேட் பண்ணி அதை எப்படி கொண்டுட்டு போகணுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கண்டிப்பாக நாங்கள் எங்கள் கொலீக் கூட பிளான் பண்ணி அதை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த கேம் செக்ஷன்ஸு அதெல்லாம் நிறையா நாங்கள் பார்த்துருக்கோம். பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. க்ளூ கொடுத்து அந்த மாதிரி பசங்களோட க்யூரியாசிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி அந்த குழந்தைங்களோட ப்ளேவே மெத்தடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் அண்ட் 7 ஸ்கில்ஸ் பற்றி சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஷீட் கொடுத்தும் போதே எனக்கு அதை ஃபஸ்ட்டு பார்த்ததுமே அந்த பாக்ஸ்லாம் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு என்ன பிடிச்சுன்னா அட் லாஸ்ட் எனக்கே ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு, எப்படி நீங்கள் அந்த ஸ்கோர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்றது சீரியஸாக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களை ஒரு டீச்சர்ஸ்க்குமே அதை வச்சு நீங்கள் எப்படி அதை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு செகண்ட் நீங்கள் அது சைக்காலஜி படிச்சிருக்கீங்களான்னு நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன். எனக்கு அந்த அளவுக்கு அது இம்ப்ரெஸ் ஆச்சு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஹெசிடேட் கண்டிப்பாக அவன் நிறைய இடத்துல ஹெசிடேட் எனக்கு நிறைய இருக்குது. நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொன்னதுமே நிறைய பேருக்கு அது சூட்டபிள் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நாங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் உங்களோட ஸ்டோரி டெல்லிங். இந்த மாதிரி நான் ஹெசிடேட் என்னோட விட்டுட்டு அதை நான் அந்த மாதிரி ஸ்டோரி சொல்லுவேனான்னு எனக்கு தெரியல. பட் ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் தட் இன் மை கிளாஸ் ரூம் மேம். தேங்க்யூ மேம். ஸோ தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ட்ரைன் டேக்கர்ஸ்லேருந்து வந்து எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க. இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸாக நாங்கள் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அந்த பேசிக்கில் சொன்ன அந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அவங்களுக்கு எப்படி மிங்கிள் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லித் தர்றது, அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து எப்படி மிங்கிள் பண்ணி அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாரி எல்லாரையும் மிங்கிள் பண்ணி சொல்ல வைக்கிறது வந்து அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த 7 ஸ்கில்ஸ் பற்றி சொன்னீங்க. எங்களை பற்றி எங்களுக்கே ப்ரூவ் பண்ணது கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு.